பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். மூன்றாவது வகுப்பு, 3வது ஸ்லோகம். ஞேய நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேய நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. இரண்டாவது ஸ்லோகத்தில் கர்மயோகம் உகந்தது அதிகாரியை பொறுத்து என்று சொல்லி, ஆகவே அது உயர்ந்தது என்று சொன்னார். பொதுவாக சாஸ்திரத்தில் சொல்கிற கருத்துப்படி நாம் செய்கின்ற செயல் கர்மம் நம்மை பந்தப்படுத்தும். செயல் அதனுடைய விளைவை கொடுத்து, பாப புண்ணியத்தை கொடுத்து, பிறவியை கொடுத்து, மீண்டும் செயல் இப்படி நம்மை பந்தப்படுத்தும். கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை பற்றிய ஒரு உண்மை. ஆமாம். ஆகவே பந்தப்படுத்தும் கர்மத்துக்குள் இருப்பது பந்தத்திலிருந்து விடுதலைப்படுத்தும் சந்நியாசத்தை விட எப்படி உயர்ந்தது? அதுதான். பந்தப்படுத்தும் கர்மத்தை விட பந்தத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும் சந்நியாசம் எப்படி உயர்ந்தது? இந்த சந்தேகம் வரணும். பொதுவாக செயல்கள், பொருள்கள், விதவிதமான உடைமைகள், உறவுகள், இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை அடைவது தான், விட்டு விட்டு போவது தான் சந்நியாசம். உடைமைகளிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் உரிமைகளையும் விட்டு செல்வதுக்கு பேர் தான் சந்நியாசம் சொல்லி சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த செயல்களிலிருந்து விடுதலை அடைவது மூலமாக நமக்கு பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்ற என்றும் பொழுது கர்மம் நம்மை பந்தப்படுத்தாது என்று பகவானால் எப்படி சொல்ல முடியும்? கர்மாவிலிருந்து அந்த கர்மம் நம்மை பந்தப்படுத்தாது என்று பகவான் எப்படி சொல்ல முடியும்? எந்த காரணத்தினால் கர்மயோகம் உகந்தது, உயர்ந்தது என்று இங்கு பகவான் நிலைநாட்டுகின்றார். அந்த கருத்தை இங்கு சொல்லுகின்றார். பகவான் கொடுக்கின்ற காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பகவான் கர்மயோகத்தில் சொன்ன கர்மயோக சாரத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த கருத்து நமக்கு விளங்கும். ஆக கர்மயோக சூத்திரமே சமத்துவம். சமத்துவம் யோக உச்சதே. கர்மயோகம் என்று சொல்லப்படுவது சமமாக இருப்பது, சமத்துவம். மனதை சமநிலையில் வைத்து கொள்வது அல்லது சமநிலையில் நமக்கு வைத்துக்கொள்ள பயன்படுவது. பிறகு மான அவமானம், சீத உஷ்ணம், வெற்றி தோல்விகளில் அந்த இருமைகளை சமமாக பாவித்தல். அது சமமாக இருக்காது. நாம் நம்முடைய மனதில் அவைகளை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை. லாப நஷ்டம், மான அபமானம், சுகதுக்கம் இவைகள் சமமாக இருத்தல் கர்மயோகம். அதைத்தான் இங்கு பகவான் நிர்த்வந்த்வக என்ற சொல்லில் சொல்லுகின்றார். இந்த இருமைகள் சமமாக இருப்பதை தான் நிர்த்வந்த்வக. துவந்துவம் சொல்லி சொன்னால் இருமை, நிர்த்வந்துவம் சொல்லி சொன்னால் இருமைகளை கடந்திருத்தல். இருமைகளை கடந்திருந்தால் நமக்கு வருகின்ற அந்த புத்திக்கு பேர் சமத்துவ புத்தி. ஆகவே கர்மயோகம் என்ற பாவனையில் இல்லாமல் நாம் கர்மாவை செய்தால் அந்த கர்மா நம்மை பந்தப்படுத்தும். கர்மயோக பாவனை இல்லாமல் கர்மாவை செய்தால் அந்த கர்மா, அந்த செயல்கள் நம்மை பந்தப்படுத்தும். காரணம், கர்மா சொல்லி வந்தால் தர்மம், தர்மம் சொல்லி வந்தால் தர்மமான செயல்கள் புண்ணியத்தையும், அதர்மமான செயல் பாபத்தை தரும். அப்போ செயல்களை செய்தால் பாப புண்ணியம், பாப புண்ணியத்தினால் நமக்கு பிறவி, பிறவி வந்த பிற்பாடு செயல், மறுபடியும் பாப புண்ணியம், மறுபடியும் பிறவி. இப்படியே ஒரு சுழல், பத்ம வியூகம் போல. இதிலிருந்து விடுபடுவதற்காக பகவான் கொடுத்த அற்புதமான ஒரு சாதனம் தான் கர்மயோகம். நாம் செயலை செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த செயல் நம்மை பந்தப்படுத்தாமல் இருப்பதற்கான அற்புதமான ஒரு கருவி கர்மயோகம்.
ஆக பந்தப்படுத்தும் செயல்களிலிருந்து நம்மை விடுவித்து பந்தப்படுத்தாமல் நம்ம இருப்பதற்காக வைப்பதற்கான சாதனத்துக்கு பெயர் தான் கர்மயோகம். ஆக உலகத்தில் நாம் கர்மத்துக்குள் தான் இருக்கின்றோம். சமத்துவம் புத்தி இல்லாமல் இருந்தால் கர்மம் நம்மை பந்தப்படுத்தும். மறுபடியும் ஞாபகம், சமத்துவ புத்தி இல்லாமல் செயல்களை நாம் செய்யும் பொழுது கர்மயோகம் நம்மை பந்தப்படுத்தும். ஆக கர்மயோக பாவனை என்பது சமத்துவ புத்தி இருத்தல். அப்படி கர்மயோக பாவனையில் சமத்துவ புத்தி இருந்தால் அது நம்மை பந்தப்படுத்தாது. பிறகு பந்தப்படுத்தாத வேறு என்ன தரும்? அது நமக்கு சித்த சுத்தி என்கின்ற மன தூய்மையை கொடுக்கும். அந்த மன தூய்மையை கொடுப்பதன் மூலமாக மோட்சத்திற்கு ஞானத்தை பெறுவதற்கு மனதை தகுதிப்படுத்தும். ஆக மோட்சத்துக்கு அது ஒரு சாதனமாகின்றது. ஆக கர்மயோகத்தை புகழ காரணம் என்னவென்றால், கர்மயோகத்தில் உள்ள நிர்த்வந்துவ பாவனை பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். சன்னியாசியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லறவாசிகள் சொல்லுவாங்க, சுவாமி எங்கள் வீட்டை வந்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கடினம் என்று உங்களுக்கு புரியும் சொல்லுவாங்க. ஆனால் 2 இடத்திலும் ஆசிரம வாழ்க்கையில் வந்தாலும் கூட அங்கும் கூட சில கடினம் இருக்குது, சிரமம் இருக்குது. அங்கும் நமக்கு பக்குவப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆக வீட்டில் கஷ்டமாக இல்லைன்னா ஆசிரமத்துக்கு வரலாம். ஏனென்றால் அங்குள்ள சிரமங்களை தாங்கும் பக்குவம் நமக்கு கிடைக்கும். வீட்டில் சில விதமான சௌகரியங்களோடு வாழ்ந்தும் இருப்போம், ஆசிரமங்களில் அந்த சௌகரியங்கள் இருக்காது. மேலும் நமக்கு கஷ்டம் தருபவர்களிடம் இருப்பதை விட தனியாக இருப்பது கடினம். கஷ்டம் தருபவர்களிடத்தில் நம்முடைய ராகத்வேஷம், நம்முடைய விருப்பு வெறுப்பெல்லாம் வெளிப்படும். தனியாக இருந்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. எதற்கு? நம்முடைய விருப்பு வெறுப்புகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பில்லை, அது வெளிப்படாது. ஆக பக்குவம் பெறுவதற்கு வாய்ப்பும் கூட மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் தனியாக இருந்தால் அல்லது சன்னியாசியாக இருந்தால். ஆக கர்மயோகத்தில் இருந்துதான் பக்குவத்தை நாம் அடைய முடியும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நிர்த்வந்துவம், இந்த இருமைகளை கடந்து இருக்கக்கூடிய சமத்துவத்தின் மூலமாக பக்குவத்தை நாம் அடையலாம். அந்த கர்மயோக பாவனை நம்முடைய விருப்பு வெறுப்பை குறைத்து மன தூய்மையை தரும், பந்தப்படுத்தாது, பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். இங்கு யாருக்கு சந்நியாசம் உகந்தது, யாருக்கு கர்மயோகம் உகந்தது என்றால், அதிகாரினா யாருக்கு எந்த அளவிற்கு பக்குவம் இருக்கின்றது, அதிகாரித்துவத்தை மனதில் வைத்து தான் பதில் சொல்ல முடியும். அதிகாரித்துவம் யாருக்கு என்று தான் அங்கே முக்கியம். பொதுவாக நியமமாக சந்நியாசம் செய்வது தான் முறை, அதுதான் சிறந்தது. அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனை போல உள்ள பக்குவப்படாத மக்களுக்கும் கர்மயோகம்தான் உகந்தது என்று சொல்லிவிடுகின்றார். அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனை போல பக்குவம் பெற வேண்டியவர்களுக்கும் அல்லது பக்குவம் இல்லாதவர்களுக்கும் கர்மயோகம்தான் உகந்தது. லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா, அங்கே ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். சாங்கியானம் என்று சொன்னார். ஞான யோகத்துக்கு என்ன? பக்குவம் பெற்றவர்களுக்கு ஞான யோகத்தை செய்வதற்குரிய சந்நியாசமும், பக்குவத்தை பெற வேண்டியவர்களுக்கு, இங்கே யோகம் என்ற இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இல்லறவாசிகளுக்கு கர்மயோகமும் சிறந்தது. ஆக பக்குவப்பட்டவர்களுக்கு சந்நியாசமும், பக்குவம் பட வேண்டியவர்களுக்கு கர்மயோகம் உகந்தது, சிறந்தது. அதுவே அவர்களுக்கு வெற்றியை தருவதாகும். இல்லையேல் அதில் தோல்வியும் ஒழுக்கமின்மையும் தான் மிஞ்சும் என்று சொல்லுகின்றார். அர்ஜுனே அவனுடைய தாத்தா குருவை பார்த்த பிற்பாடு தான் அவர்கள் மீது வந்த பற்றின் காரணமாக மோகத்தினால் அவனுடைய கடமையை துறந்து விட்டு ஓடி விடலான்னு சொல்லி நினைக்கிறான். அந்த எண்ணத்தினால வெறும் ஆடை அணிந்து கொள்கிற சந்நியாசம் உகந்தது, உயர்ந்ததுன்னு சொல்லி நினைக்கிறான். வெறும் சந்நியாசத்தை தான் பொருள்படுத்தி அர்ஜுனுடைய கேள்வியானது அங்கே இருக்கின்றது. ஆக கர்மயோக மையமாக இருப்பது சமத்துவம். ஆக கர்மயோகி சமமாக இருக்கிறார். இது சந்நியாசத்துக்கு நிகர் என்று சொல்லுகின்றார். மனதில் வரக்கூடிய இந்த சமத்துவ புத்தி சந்நியாச வாழ்க்கையில் ஒருவர் பெற வேண்டிய மனநிலை எது. ஆகவே அது சந்நியாசத்துக்கு நிகர்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே கர்மயோகம் உகந்தது. ஆக கர்மயோகியை சந்நியாசிக்கு நிகராக புகழ்கின்றார், ஸ்துதி செய்கின்றார், சமப்படுத்துகின்றார் இருவரையும். இதெல்லாம் தான் முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம்.
ஞேயக ஞாதவ்யக அறிந்து அல்லது அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதை? இனி பகவான் சொல்லப் போவது. யார் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது யாரை பற்றி சொல்லப்போவதை புரிந்து கொள்ள வேண்டும்? யார் புரிந்து கொள்ள வேண்டும்? சக என்றால் அவன் கர்மயோகி, சக நித்திய சந்நியாசி. இதில் ச தனி சொல், சக என்றால் அவன், அவன் என்றால் இங்கு கர்மயோகி. இவன் யார்? நித்திய சந்நியாசின்னு சொல்கிறார். இவனே நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். காஷாயங்கட்டில் கர்ம சந்நியாசம்லாம் பண்ணலை, இருந்தால் அந்த கர்மயோகி நித்திய சந்நியாசின்னு சொல்கிறார். கர்மயோகியை, கர்மயோகி தான் நித்திய, எப்பொழுதும் அவன் சன்னியாசி தான் சொல்கிறார். அவன் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, காஷாயம் கட்டவில்லை என்றாலும் அவன் நித்திய சன்னியாசின்னு சொல்கிறார். காஷாயம் கட்டாமல் வேறு மாதிரி போகாமல் என்ன அவன் கர்மயோகத்தை ஒழுங்காக செய்யும்போது அவனு நித்திய சந்நியாசி. எப்படி பகவான் கர்மயோகியை கர்மத்துக்குள் இருப்பவனே நித்திய சந்நியாசி என்று கூறுகின்றார். பொதுவாக இருமையை கடந்தவன் சன்னியாசி. எப்படி? கடமையை துறந்து செயல்களை செய்வதில்லை. சன்னியாசி செயல்களை செய்யறதில்லை, லௌகிக கடமைகளை விட்டுட்டு வந்துட்டான். அதனால் அவனுக்கு இருமைகள் தாக்குவதில்லை, அதனால் சுகதுக்கமும் அவனுக்கு வருவதில்லை. ஆனால் கர்மயோகி செயலுக்குள்ளேயே இருக்கின்றான். ஆனால் அவனும் சமத்துவ புத்தியுடன் அந்த பாவனையுடன் செயலை செய்கின்றான். அதனால் இருமைகளினால் அவனுக்கு தாக்குதல்கள் ஏற்படுவதில்லை, அதனால் அவனும் பாதிக்கப்படுவதில்லை, அவனுக்கு பாதிப்பில்லை. அதனால் இருவரும் சமம் சொல்கிறார். சன்னியாசி செயல்களிலிருந்து வந்து விட்டான், அவனுக்கு இருமைகள் பாதிப்பதில்லை. கர்மயோகி செயலுக்குள்ளே இருக்கின்றான், ஆனால் அவனுக்கு சமத்துவ புத்தி இருக்கின்றது, அவனுக்கு இந்த இருமைகள் பாதிப்பதில்லை. அப்போ மனோபாவனையில் பார்க்கும்பொழுது சன்னியாசியும் கர்மயோகியும் சமம் சொல்கிறார். நல்ல கருத்து. இதெல்லாம் முக்கியமாக மனசில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆக சந்நியாசம் அல்லது கர்மயோக இலக்கணம் தருகின்றார் பகவான் இங்கு. யக ந காங்ஷதி, யக என்றால் யார் ஒருவன், ந காங்ஷதி விருப்பை அடைவதில்லையோ அவன் யார்? எதில்? நிர்த்வந்த்வக இருமைகள் அற்றவன், இருமைகளிலிருந்து விடுபட்டவன், கடந்தவன் சொல்கிறார். எதனால் இருமைகளிலிருந்து விடுபட்டவன் என்று சொல்கின்றார்? என்ன காரணம்? அவன் விருப்பு வெறுப்புக்கள் கொள்வதில்லை. அவனிடத்தில் விருப்பு வெறுப்பே இல்லை. எதில் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை? அவனுடைய கடமைகளில், அதன் பலன்களிலும் அவனுக்கு விருப்பு வெறுப்பே இல்லை. ஆகவே சமமாக சமத்துவமாக இருப்பவன். ஹே மகாபாகோ, பெரிய தோள்களை உடைய அர்ஜுனா, பெருந்தோள்களை உடையவனே அர்ஜுனா, கர்மயோகி, கர்மயோக பாவனையினால் கடமைகளுக்குள் இருந்தாலும் செயல்களுக்குள் இருந்தாலும் கடமைகளை செய்யும் பொழுதும் அதன் விளைவுகளை பெறும் பொழுதும் சமத்துவம், சமமான மனநிலையோடு இருக்கின்றான். செயலை செய்யும் பொழுதும் அந்த பலனை பெறும் பொழுதும் அவன் மனம் சமமான மனநிலையில் இருக்கும். காரணம், கர்மயோகத்தின் பலன் இது. விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருப்பான், விருப்பு வெறுப்பை வென்றவனாக இருப்பான், இருமைகளை கடந்தவனாக இருப்பான். அவனே கர்மயோகி. ஆகவே அவனே சந்நியாசி. சந்நியாசியுடைய மனமும் அதே போல தான் இருக்கும் என்று நீ தெரிந்து கொள். கர்மயோகியுடைய மனம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் சந்நியாசினுடைய மனமும் இருக்கும். ஆகவே இங்கே கர்மயோக பலன் என்னவென்றால் சுகம் பந்தாத் பிரமுச்சியத்தை, முச்சியத்தை என்றால் விடுதலை அடைகின்றான். பரக என்றால் நன்கு, எதிலிருந்து? பந்தாத் பந்தத்திலிருந்து, கட்டுக்களிலிருந்து, பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல். இதெல்லாம் ரொம்ப கடினமாச்சே சொன்னால் பகவான் சொல்கின்றார், சுகம் எளிதுன்னு சொல்கிறார். எளிதில் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். யார்? சந்நியாசி. இங்கு யார் சந்நியாசி? கரெக்ட், கர்மயோகி தான் சந்நியாசி. அவன் காஷாயம் கட்டலை, கர்ம சந்நியாசம் பண்ணலை, அவன் செயலுக்குள் இருக்கின்றான். இருந்தாலும் மனதை சமத்துவமாக வைத்துக் கொள்கின்ற பக்குவத்தை பெற்றிருக்கின்றான் கர்மயோக பாவனையினால். ஆகவே அவனும் என்ன? சந்நியாசி. ஆகவே இங்கே கர்மயோகி சந்நியாசின்னு சொல்கிறார், நித்திய சந்நியாசின்னு சொல்கிறார். ஏன் அவனை கர்மயோகி சந்நியாசி என்கின்றார் என்றால் விருப்பு வெறுப்பற்ற காரணத்தினால்
எளிதில் அனாயேசேன விடுதலை அடைகின்றான். விருப்பு வெறுப்பற்ற நிலை இவனுக்கு எப்படி வந்ததென்றால், கர்மத்தை கர்மயோக பாவனையோடு செய்த காரணத்தினால் கர்மயோக பலன் விருப்பு வெறுப்பற்ற மனநிலை இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்திருப்பது. இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்தால் அதன் பலன் எப்படி இருக்கும்? பிரசாந்தம், அமைதியாக இருக்கும். பிரசாந்தி நிலையம் சொல்கிறோம் பாருங்கள், அதுபோல் மனது ரொம்ப அமைதியாக இருக்கும். மனம் இருமைகளினால் சுகதுக்கம் மான அவமான வெற்றி தோல்விகள் பாதிக்காமல் இருக்கும். இல்லை என்றால் மனது இந்த வெற்றி தோல்விகள் இருமைகள் பாதித்து கொண்டிருக்கும். இந்த இருமைகளினால் பாதிப்பு இல்லை என்றால் அவன் மனம் அமைதியாக தெளிவாக ஆனந்தமாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் என்னவாகும்? நீர் தெளிவாக இருந்தால் அதன் தரையில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி தெளிவாக தெரியுமோ புலப்படுமோ அதுபோல உலகில் உள்ள உண்மையானது நமக்கு புலப்படும் சொல்கிறார். உலகத்தினுடைய உண்மைகள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இதுவரை உண்மை எது பொய் எது என்று ஒன்றும் தெரியல. நமக்கு விவேக சக்தியானது வெளிப்படும். என்னவென்று எது பொய் எது உண்மை என்ற விவேகம் வெளிப்படும். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் எதுவரை உலகில் உள்ள விஷயங்கள் நிகழ்ச்சிகள் நம் மனதை பாதித்து கொண்டுள்ளது அதுவரை நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது, அடையவும் மாட்டோம். ஏனென்றால் உலக நிகழ்ச்சிகள் நம்முடைய மனது முழுக்க ஆக்கிரமித்து கொண்டுள்ளது. எப்பொழுது உலக நிகழ்ச்சிகள் நம் மனதை பாதிப்பதில்லையோ, எப்பொழுது உலக நிகழ்ச்சிகள் நம்முடைய மனதை பாதிப்பதில்லையோ அப்பொழுது மனம் தத்துவ விசாரத்துக்கு வந்துவிடும். பிறகு நித்திய அனித்திய வஸ்து விவேகம், வைராகியம், ஞான யோகம், பிறகு மோட்சம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், பிறகு வைராகியம், பிறகு ஞான யோகம். ஆக மோட்சம் என்ற லட்சியத்துக்கு முதல் படி, முக்கியமான படி கர்மயோகம். அப்படி முதல் படியாக முக்கியமான படியாக இருக்கின்ற காரணத்தினால் பகவான் கடைசியில் வரும் பலனை ஆரம்பத்திலே சொல்லிடுறார். சுகம், இப்படிப்பட்டவனுக்கு சுகம் எளிதாக அடையப்படுகின்றது. அவன் சுகத்தை எளிதாக அடைகின்றான். எப்படி? பந்தத்திலிருந்து விடுபடுவதனால். அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். பந்த விடுதலை சுகந்தானே. பற்று வச்சு காரியங்களை செய்து அதனால் பாதிக்கப்பட்ட மனம் அதிலிருந்து விடுதலை அடையும் பொழுது அது பந்தத்திலிருந்து விடுதலை சுகமாகத்தானே இருக்கும். எப்பொழுது அவன் இருமைகளை எப்பொழுது கடக்கின்றானோ. ஆக வெளி விஷயங்கள் எப்போ நம்முடைய மனதை பாதிப்பதில்லையோ அப்பொழுதுதான் அவன் தகுதி அடைகின்றான். எதற்கு? சந்நியாசத்துக்கு. ரொம்ப முக்கியம். வெளி விஷயங்கள் எப்பொழுது நம்முடைய மனதை நம்மை பாதிப்பதில்லையோ அப்பொழுது அவன் சந்நியாசத்துக்கு தகுதி அடைகின்றான். அப்படி தான் பகவான் இங்கு முடிக்கின்றார். கர்மயோகம் நம்மை பந்தப்படுத்தாது என்று கூறி நிறைவு செய்கின்றார். அடுத்து ஒரு கடைசி காரணம், சந்நியாசி அனைத்தையும் தியாகம் செய்கின்றான். கர்மயோகத்தில் என்ன தியாகம் இருக்குது? பலனை தியாகம் செய்கின்றான். செயல் செய்கிறான், விளைவுகளை பலனை அவன் தியாகம் செய்யணும். இங்கேயும் தியாகம் இருக்குது, சந்நியாசிலும் தியாகம் இருக்குது. இங்கே கர்மயோகி ராகத்வேஷத்தை தியாகம் செய்கின்றான். கர்மயோகிக்கு என்ன தியாகம் என்றால், சன்னியாசி செயல்களையே தியாகம் செய்திடுறான். ஆனால் கர்மயோகி ராகத்வேஷ தியாகம் செய்கின்றான். பலனை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். எப்படி வந்தாலும் எது வந்தாலும். ஆகவே அர்ஜுனா, கர்மயோகியை நித்திய சந்நியாசி என்று தெரிந்து கொள். ஏன் தெரியுமா? விருப்பை அவன் அடைவதில்லை. ஏன்? இருமைகளை கடந்த காரணத்தினால். அவன் பந்தத்திலிருந்து எளிதாக விடுபடுகின்றான். அதனால் அவன் மனம் அமைதியாக தெளிவாக இருக்கும் சொல்றார். கர்மயோகி விருப்பு வெறுப்பற்றவனாக இருமைகளை கடந்தவனாக இருப்பான். அதனால் அவன் பந்தத்திலிருந்து விடுபட்டவனாக இருப்பான். ஆகவே அவனே நித்திய சந்நியாசி. கர்மயோகி சந்நியாசி ஒன்றேன்னு சொல்றார். வாழ்க்கை முறைகள் வேறு வேறு, பலனில் இருவரும் ஒரே பாவனையை பலனை உடையவர்கள். ஆகவே ரெண்டு பேரும் ஒன்றேன்னு சொல்றார். கர்மயோகம் எப்படி சந்நியாசத்துக்கு நிகர் என்றால் ரொம்ப அழகாக சொல்றார். இது சாரம் என்னவென்றால், இருவருக்கும் தியாகம் என்பது சமமாக பொதுவாக இருக்கின்றது. இருவருக்குமே தியாகேனைக்கே அமிர்தத்துவ மானசுக்கு.
ஆக இல்லறத்தில் மோட்சமா சந்நியாசத்தினால் மோட்சமா என்றால் இங்கே கேள்விக்கே இடமில்லை. தியாகத்தால் தான் மோட்சம். தியாகே நைகே அமிர்தத்துவ மானசுகு. அடுத்து 4வது ஸ்லோகம். சாங்கிய யோக ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகம் அப்யாஸ்திதஸ் சம்யக் உபயோர் விந்ததே பலம். சாங்கிய யோக ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகம் அப்யாஸ்திதஸ் சம்யக் உபயோர் விந்ததே பலம். இந்த 4, 5, 2 ஸ்லோகங்களில் சந்நியாசத்துக்கும் கர்மயோகத்துக்கும் ஒரே பலன் என்று சொல்லுகின்ற ஏக பலம். சந்நியாச கர்மயோகோ ஏக பலத்துவம், இதுதான் ஸ்லோக சாரம். பொதுவாக சந்நியாசம் என்றால் துரி ஆசிரமம், 4வது ஆசிரம வாழ்க்கை முறை. கர்மயோகம் என்றால் குறிப்பாக இல்லற வாழ்க்கை, இல்லறத்துக்குள் இருந்து செயல்களுக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டிருத்தல் கர்மயோகம் சொன்னால் இல்லற வாழ்க்கை தான். கர்மயோகம் என்பது ஒரு வகையான சாதனம், சந்நியாசம் என்பது வேறு விதமான ஒரு சாதனம். மேலும் கர்மயோகத்தை பின்பற்றுபவர்கள் சாதகர்கள் ஒரு விதமானவர்கள், சந்நியாசம் என்ற வாழ்க்கையை பின்பற்றுபவர்கள் வேறு விதமானவர்கள். ரெண்டுமே வேறு வேறு கோணத்தில் இருக்கிறது. ஆக சாதகர்கள் வேறு வேறானவர்கள், சாதனங்களும் வேறு வேறு, அதனால் அதனுடைய பலனும் வேறுபட்டதே வேறாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். நாம் நினைக்கிறோமா அப்படி? சாதகர்கள் வேறு, சாதனமும் வேறு, அதனால் அடையப்படுகின்ற பலனும் வேறு. ஆகவே அந்த பலன் நிச்சயம் வேறாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகம் என்ன வரும்பொழுது பகவான் இங்கு சொல்லுகின்றார், இங்கு இந்த விஷயத்தில் அப்படி இல்லை என்று கூறி நிரூபிக்கப் போகின்றார். ஒருவன் கர்மயோக வாழ்க்கை வாழ்கின்றான், அதன் பலன் சித்த சுத்தி, மன தூய்மை. அதனுடைய பலன் விவேக வைராக்கியம், மன அமைதி. ஞான யோகத்துக்கும் வருகின்றான், ஞானத்தை அடைகின்றான். தேவை என்றால் சன்னியாசி எடுக்கிறான், இல்லை என்றால் அங்கேயே ஞான நிஷ்டை அடைந்து மோட்சத்தை பெறுகின்றான். யார்? கர்மயோகி, இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே. அடுத்து சந்நியாச வாழ்க்கைக்கு வருபவன் சந்நியாச ஆசிரமத்தில் சில கடமையை செய்கின்றான். அந்த கடமையும் சித்த சுத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிக்கு சித்த சுத்தியையும் தருகின்றது. பிறகு அவனும் ஞானாசிரியர் மூலமாக ஞானத்தை அடைகின்றான். பிறகு அந்த ஞானத்தினுடைய நிஷ்டையினால் மோட்சத்தையும் பெறுகின்றான். ஆக இங்கு பேசப்படுகின்ற சந்நியாசம் ஞானத்தை அடைய முன்பாக ஞானத்தை பெறுவதற்காக எடுத்துக்கொள்கின்ற விவிதிஷா சந்நியாச, லிங்க சந்நியாசம். ஆமாம், ஞானத்தை பெறுவதற்காக. இப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கெல்லாம் மன தூய்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது ஆசிரம பணிகள் மற்றும் அனுஷ்டானங்கள் மூலமாக அதை அவன் சரி செய்து கொள்வான், நிறைவு செய்து கொள்வான். அப்படிப்பட்ட சந்நியாசியும் கர்மயோகியும் மன தூய்மை என்கின்ற இடத்தில் சந்தித்து கொள்கின்றார்கள் சொல்கிறார் பகவான். பிறகு இருவருமே ஞான யோகத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகின்றார். சந்நியாசியானால் ஆசிரமத்தில் முறையாக குருவிடம் பாடம் கேட்டு ஞானத்தை பெறுகின்றான். கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய கர்மயோகியும் இப்படிப்பட்ட வகுப்புகளில் சாதுக்கள் சன்னியாசி சத்சங்கத்தினால் முறையாக சாஸ்திர பாடங்களை கேட்பதினால் ஞானத்தை பெறுகின்றான். இருவருமே மோட்சத்தை அடைகின்றார்கள், 2 பேரும் மோட்சத்தை அடைகிறாங்க. இவர்கள் இந்த இடத்தில் இருவரும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொள்கின்றார் சொல்கிறார். அவருடைய பாதை என்ன, எந்த இடத்தை சந்திச்சுக்குவாங்க? சித்த சுத்தி என்ற இடத்தில் சந்தித்து கொள்வார்கள், ஞானம் என்ற இடத்தில் சந்தித்து கொள்கின்றார்கள். அதன் மூலமாக மோட்சம் அமைவதால் இந்த 2 சாதகர்களுக்கும் ஒரே பலன்தான். ஒருவன் கர்மயோகி இல்லறவாசியாக இருக்கலாம், ஒருவர் சன்னியாசி, அவரும் கூட என்ன சன்னியாச வாழ்க்கையில் இருக்கலாம். இருவரும் சித்த சுத்தி என்கின்ற இடத்திலும் ஞானம் என்ற இடத்திலும் சந்தித்து கொள்கின்றார், ஒரே நேர்கோட்டில் வருகின்றார்கள். வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருக்கு, சாதனங்கள் பலன்கள் ஒன்றே. ஆகவே பகவான் 2வது வரியில் ஒரு முக்கியமான கருத்தை இங்கு பேசுகின்றார். ஒருவன் இல்லற வாழ்க்கையில் இருப்பதனாலேயே மன தூய்மை வரும் என்றோ, சந்நியாசம் எடுத்துக்கொள்வதாலேயே ஒருவனுக்கு
துறத்தல் என்கின்ற மன தூய்மை வரும் என்றோ கூறவில்லை. சன்னியாசி எடுத்துக்கிறதுனால மட்டும் மன தூய்மை வந்துவிடும், இல்லறவாசியாக இருந்தால் அவன் மன தூய்மை வராது, அப்படிலாம் இல்லை. இல்லறவாசியாக இருந்தால் தான் கர்மயோகியாக இருந்தால் தான் அவனுக்கு மன தூய்மை வரும் அப்படின்னு சொல்லலை. கடமைகளுக்குள் இருப்பதாலேயே கடமைகளை விட்டு விடுவதாலேயோ அதுவே மன தூய்மை கொடுக்கும் என்றால், அல்லது கொடுக்குமா என்றால் கொடுக்காது என்று பகவான் சொல்லுகின்றார். வெறும் வாழ்க்கை முறை மட்டும் மன தூய்மையை கொடுக்குமா என்றால் கொடுக்காது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் பஞ்சமகா யஜ்ஞம் 5 விதமான 50 வேள்வி கடமைகளை சொல்லியிருக்கின்றது. தானம் தவம் விரதம் என்று கடமைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றது. யஜ்ஞ தான தவ கர்ம எல்லாம் சொல்லியிருக்கு. சந்நியாசம் என்னும் வாழ்க்கை முறையையும் சாஸ்திரம் எத்தி தர்மம் என்ற கடமைகளை எல்லாம் வைத்திருக்கின்றது. கடமைகளுக்குள் இருப்பவர்களுடைய அதிகமான நியமங்களையும் சன்னியாசிகளுக்கு விதித்துள்ளது. அதனால தான் ஆசிரமங்களில் நமக்கு இந்த சாதனங்களை ஒழுங்காக செய்யணும் சொல்லி வலியுறுத்தி சொல்வது. காரணம், நம்ம செயல்கள் இருந்தாலாவது நமக்கு பக்குவப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இல்லாத இடத்துல இருந்து கொண்டிருந்தால் மனமானது வீணாகிவிடும். ஆக இங்கே பகவான் என்ன சொல்கின்றார், கர்மயோகத்தில் இருப்பவர்களாகட்டும் அதாவது இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சந்நியாச மார்க்கத்தில் இருப்பவர்களாகட்டும், வெறும் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வதால் மட்டுமோ அதனுடைய அனுஷ்டானத்தை அனுஷ்டிக்காமல் கடைபிடிக்காமல் இருந்தால் மன தூய்மை என்ற பலன் வராது. அந்தந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள், அந்தந்த வாழ்க்கை முறையில் இருப்பவர்கள் அவரவருடைய கடமைகளை நன்கு செய்வதால் தான் பலனை அடைய முடியும் என்று இங்கு பகவான் நன்கு சுட்டி காட்டுகின்றார். தாய்மன் ஒரு பாட்டு சொல்வார், சாட்டையில் பம்பர ஜாலம் போல் எல்லாம் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயல் நிற்றியல் வீட்டரம் துறவரம் 2 மேன்மையை சொல்கிறார். ரொம்ப அழகான பாடல். இந்த இடத்துக்கு ஏற்றா போல 2 வாழ்க்கை முறை வேறாக இருந்தால் அந்த வாழ்க்கை முறைக்குரிய கடமைகளை ஒழுங்காக செய்வதால் மட்டுமே மன தூய்மை என்ற பலன் கிடைக்கும். வாழ்க்கை முறையே மன தூய்மையை கொடுத்து விடாது. ஆக வெறும் கடமைகளை செய்வதால் மட்டும் சித்த சுத்தியோ, சந்நியாசத்தில் இருப்பதால் மட்டும் சித்த சுத்தியோ வருவதில்லை. சரியான பாவனையுடன் சரியாக செய்வதனால்தான் சித்த சுத்தி வருகின்றது, அதன் பலன் கிடைக்கும் என்பது இங்கு பகவானுடைய உறுதியான ஆணித்தரமான கருத்தாக சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சாங்கியம் என்றால் சந்நியாச வாழ்க்கை முறை, சந்நியாசம். யோக என்றால் இல்லற வாழ்க்கை முறை, கர்மயோகம், கடமைகளுக்குள் இருக்கும் வாழ்க்கை முறை. பிருத்தக்கு 2 வேறு வேறு. பிருத்தக் என்பதன் மூலமாக 2 வேறு வேறு பலன் உடையது என்று, விதவிதமான பலனை உடையது என்று யார் பேசுகின்றார்கள்? பிரவதந்தி பேசுகின்றார்கள், கருதுகின்றார்கள். யார்? பாலாக, சிறியவர்கள் சொல்கிறார், குழந்தைகள் சொல்கிறார், பக்குவமற்றவர்கள். அசாஸ்திர விதாக, உண்மையை சாஸ்திர அறிவை அறியாதவர்கள். சந்நியாசம் வேறு, கடமைகளுக்குள் இருந்து செய்யும் கர்மயோகம் வேறு என்று பேசுகிறார்கள். அதனால்தான் சிலர் கடமைகளை அதிகமாக விட்டு ஓடிவிடலாமா, கடமைகள் அதிகமாக விட்டு ஓடிவிடலாமா என்று கருதுகின்றார்கள். அல்லது சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்று நினைக்கின்றார்கள். மேலும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தால் நம்மால் அடைய வேண்டியதை அடைய முடியாது என்று சந்நியாசத்துக்கு போகலாமா என்றும் கருதுகின்றார்கள். சன்னியாசிகள் கூட ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகலாமா என்று நினைக்கின்றார்கள். சன்னியாசி ஆனால் கூட இல்லத்தாரும் அப்படி நினைக்கின்றார்கள். 2 பேரும் நினைக்கிறாங்க. இருக்கிற இடத்துல சௌகரியமாக இல்லை மனசு. சரி, இதில் என்ன இருக்குது? சரிதானே என்றால் பகவான் 2வது வரியில் சொல்லுகின்றார், அப்படி நினைப்பவர்கள் குழந்தைகள், சிறியவர்கள், சிறார்கள் சொல்கிறார். பாலாக, வேலைபளு அதிகமாக கடமைகள் அதிகமாக அந்த கடமைகளை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டால்தான் மோட்சத்தை அடைய முடியும் என்று தோன்றுமா சில நேரத்தில். அதிலிருந்து விடுதலை அடையணுன்ற எண்ணமே அவர்களுக்கு நான் செய்கின்ற கடமைகளிலிருந்து விடுபட வேண்டும் நினைக்கின்றார்களாம். அந்த பலுவை தாங்க முடியாமல், சரியான பாவனை இல்லாததுனால். ஆக சந்நியாச பலன் வேறு, கர்மயோக பலன் வேறு என்றும் நினைக்கின்றார்கள். பிரபதந்தி சொல்கின்றார்கள். யார்? பாலாக. யார் சொல்ல மாட்டார்கள்? ந பண்டிதாக, சாஸ்திரத்து நுண்ணிய கருத்தை அறிந்தவர்கள். சந்நியாசம் வேறு, கடமைகளுக்குள் இருப்பவர்கள் கர்மயோகிகள் வேறு என்று சொல்ல மாட்டார்கள் சொல்கிறார். ஸ்லோகத்துக்குள்ளே அப்படி சொல்கிறார். அது எப்படி சரி என்றால், ஏகம் அபி, இந்த 2 விதமான வாழ்க்கை முறையில் ஏதாவது ஒன்றை, கடமைகளுக்குள் உள்ள வாழ்க்கை முறை,
கடமைகளை விட்ட சந்நியாச வாழ்க்கை முறை. இந்த இரண்டில் ஒன்றை சம்யக்கு ஆஸ்திதாக, சம்யக் என்றால் சரியாக, நன்றாக, அறிவுபூர்வமாக, முறையாக, ஆஸ்திதாக அனுஷ்டானம் செய்தால், ஒழுங்காக கடைபிடித்தால், முறையாக கடைபிடித்து வாழ்ந்தால் இந்த பலன் என்ன? உபயோகோ பலம் விந்ததே. உபயோகோ இந்த இரண்டினுடைய பலனை விந்தத்தை அடைகின்றார்கள். கர்மயோகத்தினால் என்ன பலனோ, சந்நியாசத்தினால் என்ன பலனோ, அந்த இரண்டின் பலனையும் அடைகின்றார். இதிலிருந்து பகவான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இல்லறத்திலிருந்து அந்த வாழ்வு அதிக கஷ்டத்தை, விருப்பு வெறுப்பை, பலுவை நமக்கு கொடுத்திருந்தால் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய கடமையை நாம் ஒழுங்காக செய்யவில்லை என்பதை அது குறிக்கின்றது. ஒழுங்காக முறையாக வாழவில்லை என்பது அது குறிக்கின்றதான். இல்லறத்துக்குள்ளிருந்து கஷ்டங்கள் ரொம்ப பாதிக்குது சொன்னான். இல்லற வாழ்க்கையை சமமாக தர்மப்படி வாழ்ந்திருந்தால் அது பாரமாக தெரியாது. ரொம்ப முக்கியம். சந்நியாசிக்கும் அதே வாழ்க்கை பாரமாகிவிட்டால் என்ன ஆகும்? என்ன அர்த்தம்? யோசிக்காமல் தெரியாமல் சந்நியாசத்தை எடுத்து விட்டான் என்ற அர்த்தம். அந்த வாழ்க்கை முறை பாரமாக இருந்தால், எந்த ஆசிரம வாழ்விலும் அல்லது வாழ்க்கையை, கடமையை, பாவனையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் இப்படி ஏற்படும். மனதில் ராகத்வேஷம் அதிகம் உள்ளது சொல்லி அர்த்தம். அப்படி இருந்தால் சந்நியாசி ஆனவன் தான் எடுத்துக்கொண்ட வாழ்வில் திருப்தி இருக்கு என்று சந்தோஷம் அடைந்து தன் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் மகிழ்கிறேன் என்று சொன்னால் மனப்பக்குவம் வந்துள்ளது என்று பொருள். சந்நியாசி ஆனவன் தான் எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில், அந்த வாழ்க்கை முறையில் திருப்தி இருக்கின்றது என்று சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வாழ்க்கை நெறிகளை கடைபிடிப்பது மகிழ்கின்றேன் என்றால், மகிழ்ச்சியோடு அதில் பொருந்து இருந்து மனத்தோடு அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்தால் மனப்போக்கம் வந்துள்ளதுன்னு சொல்லி அர்த்தம். கிரகஸ்தனும் கூட தன் கடமைகளை ஒழுங்காக செய்தால் அதிலிருந்து அவன் நிச்சயமாக விடுதலை அடைவான். இல்லை என்றால் ஓடிடலாமா, எங்கன்னா போயிடலாமா சொல்லி நினைக்கிறான். ஆனால் என்ன ஆக முடியாது, அப்படிலாம் ஓடி அவர்களால் அமைதியை அடைய முடியாது. எங்கே போனாலும் நம்மளோட மனதோடு தான் ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த மனதுக்குள்ளே எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, பெவிக்கால் போட்டு ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை எங்கே மறக்கிறது? எங்கே போனாலும் அப்படி சொல்ல வேண்டியதான், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு. ஆக விடுதலை அடைய மனப்போக்கும் தைரியமும் வரும் ஒழுங்காக நம்முடைய கர்மாவை செய்தோம் சொல்லி சொன்னான். இல்லை என்றால் எதிலிருந்து நாம் விடுதலை அடைய மாட்டோம். உறவுகளிலும் உரிமைகளிலும் உடைமைகளிலும் எதிலிருந்து நாம் விடுதலை அடையாத மனதோடு எங்கிருந்தாலும் அமைதியற்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆக புத்தியினுடைய லட்சணம் என்ன? விருப்பு வெறுப்பு மனதிலிருந்து செல்ல செல்ல கடமைகளை விட்டு விடுவோம். அப்போ தான் புத்தி வரும். கர்மயோகம் ஒருவனை எப்போது பக்குவப்படுத்தும்? அவன் அந்த வாழ்க்கையை சரியாக ஏற்றுக்கொண்டு செய்திருந்தால், கர்மயோக பாவனையை முறையாக புரிந்து அவனுக்கு கடமைகளை செய்திருந்தால். ஆக முக்கியமான வார்த்தை இங்கு சம்யக்கு. சம்யக் என்றால் ஒழுங்காக, முறையாக, தர்மப்படி, ஆஸ்திதாக செய்தால் அதனுடைய பலன் அவர்களுடைய வாழ்க்கை முறைப்படி பலனை பெறுவார்கள். சொன்னார், கோவில் அர்ச்சகர் பூஜையை முறையாக செய்து அதன் பலனை அடைவார். கோயிலை சுத்தம் செய்பவர் அந்த சுத்தம் செய்கின்ற செயலை முறையாக, ஒழுங்காக, விருப்பத்தோடு செய்து அதன் பலனை அவர் அடைவார். ஒரே பலன்தான். நான் கூட்டுகின்ற வேலை, பெருக்குகின்ற வேலை செய்கின்றேன் என்று அவன் அந்த வேலை தானே செய்கிறான் என்று பகவான் அவருக்கு குறைவான பலனை தரமாட்டார். பூஜாருக்கு அதிக பலனையும் தரமாட்டார். ஆமாம், உலகத்தில் வேணும்னா தொழிலுக்கேற்ற சம்பளம் இருக்கலாம். ஆனால் பகவான் தருகின்ற மன தூய்மை என்ற பலன் இருக்கு, அது ஒன்றேயாக இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபட்டு செய்கின்றார்களோ, மனம் அதாவது மனம் பொருந்தி செய்வார்களோ. இங்கு ஒரே நிபந்தனை, அவரவர் கடமைகளை சரியான பாவனையுடன் ஒழுங்காக பொருந்தி செய்வது. அதுதான் அவரவர்களுக்கு பிராரப்த வசத்தால் கிடைத்த கடமைகள் ரொம்ப முக்கியம். அவைகளை ஒழுங்காக, முறையாக, தர்மப்படி, கிரமமாக செய்தால் போதும், பலன் கிடைக்கும். ஆக ஒழுக்கத்தினாலேயே, தர்ம அனுஷ்டானத்தினாலே தான் பலன் என்று பண்டிதர்கள், அறிவாளிகள், நன்கு உணர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். சந்நியாசம் ஒருவனை எங்கோ கொண்டுவிடும், இல்லறம் பாதாளத்தில் கொண்டுவிடும் என்பதெல்லாம் கிடையாது.
இரண்டும் மன தூய்மை என்கின்ற பலனை கொடுக்கின்றது. பிறகு ஞானத்தின் மூலமாகத்தான் மோட்சத்துக்கு அவரவர்கள் வருகின்றார்கள். தேற்றம் ஒன்றற அருட்செயலில் நிற்றியேல் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மை. இரண்டிலும் சொல்லப்பட்ட பாவனையோடு கடமைகளை ஒழுங்காக செய்து மன தூய்மையை பெற்று ஞானத்தினால் மோட்சத்தை அடைவார்கள். அதனால் இரண்டு வாழ்க்கை முறை மேலானதே என்று சொல்லுகின்றார். தாய்மன்னர் கூட அழகாக சொல்கிறார். யாருக்காவது ஒரு வாழ்க்கை முறை பலுவாக கருதினால் அவர்களுக்கு பாவனை புரியவில்லை அல்லது அவருடைய பாவனை சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். இல்லறவாசிக்கு வாழ்க்கை பலுவாக இருந்தது, சன்னியாச வாழ்க்கை பலுவாக இருந்ததுன்னா ரெண்டு பேருமே சரியாக வாழ்க்கை முறை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். அனுஷ்டான முறை சரியில்லை என்ற அர்த்தம். அதனால்தான் பகவான் ஏதோ ஒன்றை முறையாக அவர்கள் பின்பற்றினால் இரண்டினுடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக சாதனம் வேறாக இருக்கலாம், சாதகர்கள் வேறாக இருக்கலாம். அவரவர்களுடைய கடமையை அந்தந்த பாவனையோடு புரிந்து செய்தால், தெரிந்து செய்தால் மன தூய்மை கிடைக்கின்றது. மன தூய்மைக்கு பிறகு விவேக வைராகியம் வருகின்றது. விவேக வைராகியம் வந்தவர்களுக்கு ஞான ஆசிரியர் கிடைக்கின்றார். ஞான ஆசிரியர் மூலமாக ஞானம், ஞானத்தின் மூலமாக மோட்சம். அதான் சொல்கிறார், தவம் செய்வர் தம் கர்மம் செய்வர் சொல்லி சொன்னார். அவர்களுடைய கடமையே தவம், அதன் பலன் ஒன்றே. ஆக ஆஸ்தித சம்யக் உபயோகோ பலம் என்பது. இரண்டினுடைய பலனையும் அவர்கள் அடைவார்கள். இரண்டு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பலனையும் அவர்கள் அந்தந்த வாழ்க்கை முறைக்குரிய கடமைகளை ஒழுங்காக செய்வதன் மூலமாக அடைவார்கள், அடைகின்றார்கள் சொல்லி சொல்கிறார். ஆக சந்நியாச ஆசிரம பலன், இல்லற ஆசிரம பலன் இரண்டிலும் பெறுவது மன தூய்மை என்ற ஒன்றே. ஞானம் அடையாத சந்நியாசியும் கர்மயோகி அடையும் பலனாகிய சித்த சுத்தியை அடைவான். ஞானம் அடையாத சன்னியாசியை பற்றி தான் இங்கே பேசுகிறேன். இனி ஞானம் அடைந்த சன்னியாசியும் கர்மயோகியும் மோட்சம் என்ற பலனுக்கு வருகின்றார்கள். எப்படி என்பதை பகவான் 5வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். 5வது ஸ்லோகம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச ய பஷ்யதி ச பஷ்யதி. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச ய பஷ்யதி ச பஷ்யதி. சென்ற ஸ்லோக கருத்தே தான் இங்கு பேசப்படுகின்றது. சாதனம் வேறு, சாதகர் வேறு, ஆனால் பலன் ஒன்று. ஸ்லோகத்தை பார்க்கலாம். எது சாங்கியைஹி பிராப்யதே ஸ்தானம். எது சாங்கியைஹி. சாங்கியைஹி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்பவர்கள், இரண்டாவது கர்மயோகத்தில் இல்லறவாசியாக இருப்பவர். கர்மயோகத்தை செய்து இல்லறவாசியாக வாழ்பவர் அல்லது இல்லறத்திலிருந்து கர்மயோகம் செய்து கொண்டிருப்பவர்கள். எது ஸ்தானம், மோட்சத்தில். ஸ்தானம் என்றால் மோட்சம். எது எந்த மோட்சத்தை பிராப்பியத்தை அடைகிறார்களோ, சந்நியாச ஆசிரமத்திலிருந்து முடிவான எந்த மோட்சத்தை அடைகின்றார்கள் என்பது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் தத்து யோகைகி அபிகம்யத்தை. அதே ஸ்தானம் மோட்சம் கர்மயோகிகளால் அடையப்படுகின்றது சொல்கிறார். சந்நியாச ஆசிரமத்திலிருந்து மோட்சத்தை யார் அடைகின்றார்களோ அதே போல மோட்சத்தை இல்லறவாசியும் அடைகின்றான். அதுதான் அர்த்தம். தத்து யோகைகி அபிகம்யத்தை. அதே ஸ்தானம் மோட்சம் கர்மயோகிகளாலும் அடையப்படுகின்றது. ஸ்தானம் என்றால் மோட்சம் அல்லது மன நிறைவு, நிறைவுன்னு சொல்லி அர்த்தம். வாழ்வினுடைய லட்சியம், இறுதியாக அடையும் பதவி, இடம், இருப்பிடம், அபோர்ட் என்ன வேணா சொல்லலாம். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. யோகைகி என்றால் யோகிபிகி, கர்மயோகிகளாலும் கம்யத்தை அடையப்படுகின்றது. எந்த மோட்சமானது ஞானம் வேண்டி சந்நியாசத்தை அடைந்தவர்களால் அடையப்படுகின்றதோ அதே மோட்சமானது கர்மயோகிகளாலும் அடையப்படுகிறது. அதனால் இவ்வளவு காலம் இல்லற வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே,
என்று சொல்லிக்கொண்டு மேலும் வீணாகி விட வேண்டான்னு சொல்கிறார். எதுவுமே வீண் இல்லை. எப்போ வீண் தெரியுமா? எதுவுமே சரியாக பயன்படுத்தாத பொழுது ரெண்டுமே வீண் தான். சரியாக பயன்படுத்தினால் எதுவுமே வீண் இல்லை, பயனற்றதில்லை. ஆக கர்மயோகத்தில் ஒருவன் இருந்து கர்மயோகியாக இல்லறத்தில் இருந்து வாழ்ந்தால் இறுதியாக அவன் எதை அடைகின்றானோ அதைத்தான் சந்நியாசியும் அடைகின்றான். அப்படி என்றால் சந்நியாசத்தில் இருப்பவன் அடைவதும் இல்லறத்தில் இருப்பவன் அடைவதும் ஒன்றே என்பது இங்கு கருத்து. ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். பகவான் ஏன் இப்படி சொல்கின்றார் என்றால், வாழ்வின் முடிவான பலன் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு முன் நாம் அடைய வேண்டியது மன தூய்மை. மன தூய்மையோடு தான் எல்லாருமே சாப்பிடும் பொழுது தட்டு சுத்தமாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அழுக்கு தட்டில் சாப்பாடு போட முடியுமா? சாப்பாடுங்க வேறு வேறுனாலும் தட்டு சுத்தமாக இருந்தால் சாப்பாடு போட்டு சாப்பிட முடியும். அதுபோல் எல்லாருமே சன்னியாசியோ அல்லது இல்லறவாசி இருவரும் அடைய வேண்டியது மன தூய்மை. மன தூய்மை அடைந்த பிறகு வேதாந்தத்தில் ஞான யோகத்தில் ஆத்ம தத்துவத்தை அறிய விருப்பம் வரணும். இதுதான் பலன். அதிலேயே இருவரும் ஒரே பாதையில் பயணம் செய்வார்கள், ஒன்றாகி விடுகின்றார்கள். ஆக சாதன சவிட்டை சம்பத்தி முமுட்சுத்துவத்தில் ஒன்றாகி விடுவார்கள். பிறகு ஸ்ரவண மன நிதித்தியாசனத்தில் மோட்சம் என்ற பலனையும் அடைகின்றார்கள் என்பது இங்கு கருத்து. ஆக சென்ற ஸ்லோகத்தில் அதிகாரித்துவம் சித்த சுத்தியில் ஏகத்துவம் பேசினார். இங்கு மோட்சம் என்ற பலனில் ஏகத்துவம் பேசுகின்றார். சங்கரர் இங்கு சாங்கியேகி என்பதில் ஞான நிஷ்டை அடைந்தவர்களால் என்று எடுத்துக்கொள்கின்றார். சாங்கியேகி சொல்லி சொன்னார். சந்நியாசி என்று எடுத்துக்கொள்ளாமல் ஞான நிஷ்டையின் பலனை சந்நியாசியும் இல்லறவாசியும் அதாவது கர்மயோகியும் அடைகின்றார்கள் என்கின்றார். கர்மயோகியாகட்டும் அல்லது சாதனங்கள் முதல் படியில் உள்ளவனாகிய இல்லறத்தில் இருக்கக்கூடிய இல்லறவாசியாக இருக்கட்டும், மனப்பக்குவத்தை பெற சிறிது வைராகியம் சந்நியாச வாழ்க்கையில் வந்தவனாக கூட இருக்கட்டும், ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைவதற்கு ஏற்ற வாழ்க்கையாகிய இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லது சந்நியாச வாழ்க்கையாக இருந்தாலும், ஞான நிஷ்டையில் இருக்கும் சந்நியாசி ஆக இருந்தாலும் கூட இருவரும் அல்லது அனைவரும் இறுதியில் மோட்சம் என்ற ஒரு ஸ்திதியில் ஸ்தானத்தில் ஒன்றாகி விடுகின்றார்கள். இருவருமே ஒரே பலன் அடைகின்றார்கள். என்ன பலன்? மோட்சம் என்ற பலன் அடைகின்றார். ஆகவே இரண்டாவது சொல்றார் பாருங்க, ஏகம் சாங்கியம் ச யோகம் ச. ஒன்றாக யார் பார்க்கின்றார்களோ எதை? சாங்கியத்தையும் யோகத்தையும். யக பஷ்யத்தி, யார் பார்க்கிறார்களோ சக பஷ்யத்தி, அவர்களே பார்க்கிறார்கள். மற்றவர்களாம் என்னவா? கண்ணிருந்தும் பார்வையற்றவர்கள் பார்க்காதவர்கள் சொல்லி சொல்கிறார். கயிற்றில் பாம்பை பார்க்கிறவன், ஒரு பொருளை விபரீதமாக பார்ப்பவன் அவனே பார்த்தும் பார்க்காதவன், சரியாக பார்ப்பவனே பார்ப்பவன் சொல்கிறார். கயிறை கயிறாக மட்டும் பார்ப்பவன் அவனே ஒழுங்காக பார்க்கின்றான். கயிற்றில் பாம்பை பார்ப்பவன் பார்த்தாலும் பார்க்காதவனே. பார்க்க வேண்டியதை பார்ப்பவனே பார்ப்பவன் ஆகின்றான். ஆக சம்யக்கு திருஷ்டி, சரியான பாவனையை சரியான பார்வையை உடையவன். அவரவர்கள் கடமையை ஒழுங்காக செய்தால் சம்யக் அவர்கள் அடையும் பலன் ஒன்றே. இதை வைத்து பலர் என்ன சொல்கிறாங்களாம், மோட்சத்தை அடைய வேறு வேறு மார்க்கம் இருக்குது, ஒரு இடத்தை அடைவதற்கு பலவிதமான வாகனங்கள் பலவிதமான பாதைகள் இருக்கின்றது அப்படி சொல்லுகின்றார்கள். அதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டுமென்றால், மன தூய்மை என்ற இடத்திற்கு வருவதற்கு வேண்டுமானால் பல வழிகள் பல சாதனங்கள் இருக்கலாம். ஆனால் மோட்சம் என்பதற்கு ஞானத்தான் பாதை, ஞானத்தால் மட்டுமே அடைய முடியும். நம்முடைய பலகீனங்களை போக்குவதற்கு என்னென்ன சாதனங்கள் கொண்டு அத்தனை சாதனங்கள் இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கும் இல்லையா? இப்போது சாஸ்திரம் படிக்கிறது நம்ம குணங்கள் மாற வேண்டும், மனநிலை மாற வேண்டும், பக்குவம் வரணும்னு சொல்லி சொல்கிறோம், சத்துவ குணம் வரணும்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. ஆக அதற்கு நம்மை பக்குவப்படுத்துவதற்கு வேண்டுமானால் வழிகள் பல இருக்கலாம்.
எத்தனை மனிதர்களோ அத்தனை வழிகள், அத்தனை சமயங்கள், அத்தனை மார்க்கங்கள் இருக்கலாம். மன தூய்மை பெறுவதற்கு, நம்முடைய பலகீனங்களை போக்கிக் கொள்வதற்கு அவரவர்களுக்கு ஏற்ற மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் மன தூய்மை என்பதை பெற்ற பிறகு ஞானம் அல்லது ஞான நிஷ்டையில் ஒரே பாதைத்தான் இருக்கின்றது, வேறு மார்க்கம் கிடையாது. ஒரே மார்க்கம், ராஜமார்க்கம், ஒரே ராஜபாட்டு, செக்கனி ராஜ மார்க்கமும். ஆமாம், தக்க நெறி இன்னெறியதான் சன்மார்க்கம் சொல்லிடுறார் தாய்மொழி. தக்க நெறி இன்னறியே சன்மார்க்கம். சன்மார்க்க ஞானமதின் பொருளும் மீறு சொல்கிறார். தக்க நெறி இன்னறிய சன்மார்க்கம். ஆக மன தூய்மை வரை எப்படி வேண்டுமானால் சாதனங்கள், பாதைகள் வேறு வேறாக இருக்கலாம். அதைத்தான் இங்கு பகவான் சொல்லுகின்றார். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்தாலும் முடிவில் அடைகின்ற பலன் ஒன்று. என்ன? எப்பொழுது அவரவர்கள் கடமைகளை ஒழுங்காக செய்கின்றார்களோ அதன் பலன் மன தூய்மை. பிறகு ஒரே பலன் என்ன? மன தூய்மைக்கு பிற்பாடு ஞானம், ஞானத்தினுடைய பலன் மோட்சம். இதுதான் இந்த 2 ஸ்லோகத்தில் மறைக்கப்பட்டுள்ள சாரமான கருத்து. அவரவர்கள் நிலையில் பக்குவம் அடைந்து இறுதியில் அடைவது மோட்சம் என்கின்ற பலன் என்று சொல்லி பகவான் நிறைவு செய்கின்றார். நாமும் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.